உருவப்படம் வரைந்தவரை அல்லாஹ் மறுமை நாளில் அவன் வரைந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்க சொல்லுவான் என்று ஹதீஸ் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனை பற்றி விளக்கம் தரவும். ஆஃப்தாபு கீழக்கரை. இவர் சொல்லக்கூடிய கருத்தில் நிறைய ஹதீஸ்கள் இருக்குங்க. அதாவது உருவப்படம் இருந்தால் வானவர்கள் வரமாட்டார்கள்ங்கிறது அது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு என்னென்று கேட்டால், யார் அந்த உருவத்தை வரைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அய்யூமா ஹலக்தும், நீங்கள் படைச்சதுக்கு நீங்கள் உசுறு கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். அவங்களால் உசுறு கொடுக்க முடியாது. அதுக்காக வேண்டி தண்டிக்கிறதுக்காக வேண்டி அந்த கேள்வி எல்லாம் கேட்பான். இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் புகாரில் 2105, 3224, 5181, 5951, 5957, 5961, 7557, 7558 இவ்வளவு இடங்கள்லாம் என்ன இருக்கிறது? இந்த ஹதீஸ் வருகிறது. எந்த ஹதீஸு? அதாவது நீங்கள் உருவம் வரைஞ்சீர்களேயானால் அல்லாஹ் என்ன செய்வான்? அதுக்கு உயிர் கொடுங்கள் என்று மறுமையில் கேட்பான்னு வருது. இதுக்கு என்ன விளக்கம்ங்கிறார்? இது மறுமை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்ல முடியாது. அவன் நம்பணும், அவ்வளோதான். அல்லாஹ் கேட்பான்னா கேட்பான். வணங்குதா? அல்லாவுக்கு இப்போ நீங்கள் உருவம்னு வரைகிறீங்கல்ல, நான் தடுத்துருக்கும்போது வரைகிறீங்கல்ல, உசுரை கொடுறா அப்படின்னு கேட்பான். அது அல்லாஹ்க்கு பிடிக்காதுக்காக கேட்குறான்னு அர்த்தம். இதுக்கு விளக்கம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. மறுமையில் உள்ள உலகத்தில் உள்ள ரிசல்ட்டுக்கு சொல்கிறாங்க என்ன செய்யலாம்? விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அப்படின்னு சேர்த்துக்கிட்டு சொல்ல முடியும். இது ஆகிரத்து தொடர்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அப்படி அல்லாஹ் கேட்பான் என்பதற்கு ஆத்தன்டிக்கான ஹதீஸ் இருக்கிறது. அதனால் உருவப்படம் வரைவதுன்னு தவிர்த்து கொள்ளணும். ஆனால் உருவப்படத்தில் இதில் நவீன டெக்னாலஜியில் உள்ளதெல்லாம் அடங்காது. ஃபோட்டோ எடுத்தவங்கலாம் கூட எல்லாம் காக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது உருவமே அதில் பதியலையே, நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம். அதில் பதிய கிடையாது. உருவம்னு சொன்னால் அதில் பர்மனெண்ட்டாக அதில் இருக்கும்ல, அந்த மாதிரி வரைகிறதுக்கு தான் இருக்கிறது. விதிவிலக்கானதை கழிச்சிட்டு எந்த இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதோ அதுக்கெல்லாம் கேட்க மாட்டான். எதுக்கு அனுமதி இல்லையோ ஃப்ரேம் பண்ணி பெருசாக வருஷத்தில் ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சுருந்தான்னு சொன்னால், இந்த உருவம் வரைஞ்சில்ல, அது உசுரை கொடு பார்ப்போம் அப்படின்னு நல்லா கேட்பான். எதுக்காக கேட்குறான்னு கேட்டால், தடை செய்யப்பட்ட பிறகு அதை செஞ்சதுனால கேட்குறான். அவளோடு வச்சுக்கணுமே தவிர மறுமை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது.